ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க. காலையில் அலாம் சவுண்டுக்கு எழுந்து ஆஃபீஸ்க்கு ஓடணும்னு உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, பாஸோட கால்ஸ் இல்லை, மண்டே ஸ்ட்ரெஸ் இல்லை, அண்ட் ஈவன் டிராஃபிக் ஜாமும் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பால்கனியில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சன்ரைஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே ரியாலிட்டி என்ன? லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லி டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகி ரஷ் குயிக்லி ரஷ்னு ஆஃபீஸ்க்கு ஓடிட்டு இருக்காங்க. லைஃப் ஃபுல்லாக ஒரு ரேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரேஸ்க்கு ஃபினிஷ் லைனே இல்லை. நம்ம சொசைட்டி நமக்கு என்ன சொல்லுது? 20 வருஷம் படிச்சுட்டு 40 வருஷம் வேலை பண்ணிட்டு அண்ட் 60 வயசு வந்த அப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு. ஆனால் அப்போ வரைக்கும் என்ன நடக்கும்? உங்கள் பெஸ்ட் இயர்ஸ் போயிடும், உங்கள் எனர்ஜி குறையும், உங்கள் ட்ரீம்ஸும் ஃபேட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் நிஜமாவே 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்களா? இஃப் ஐ சே ஜஸ்ட் 7 இயர்ஸில் நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகலாம்னு, உங்களுக்கு அது ட்ரீம் மாதிரி தெரியலாம். ஆனால் அது பாசிபிள் தான். இன்ஹெரிட்டன்ஸ் வேண்டாம், லாட்ரி வேண்டாம், மேஜிக்கும் வேணாம். உங்களுக்கு தேவையான 3 விஷயம்: கரெக்ட் பிளான், ஸ்ட்ராங் டிசிப்ளின் அண்ட் 7 இயர்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் 7 இயர்ஸில் எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம்னு ஃபுல் ரோட் மேப்பை பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின். சாப்டர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த கேம். ரிட்டையர்மெண்ட்னா என்ன? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓல்ட் ஏஜ், பென்ஷன், வீட்டில் ரெஸ்ட் இதெல்லாம் தான் ரிட்டையர்மெண்ட்னு. ஆனால் உண்மையான ரிட்டையர்மெண்ட்டுக்கு அர்த்தம் ஃப்ரீடம். அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் அலாம் கிளாக் லைஃப், பாஸோட ப்ரெஷர், சேலரி டிபெண்டன்சி இந்த மாதிரியெல்லாம். சப்போஸ் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 50,000னா இயர்லி 6 lakhs வேணும். உங்ககிட்ட அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இயர்லி 6 lakhs ஜெனரேட் பண்ணினா நீங்கள் வேலை பண்ணாமல் கூட சர்வை பண்ண முடியும். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ரிட்டையர்மெண்ட்னா வயசு இல்லை. ரிட்டையர்மெண்ட்னா உங்கள் பாசிவ் இன்கம் உங்கள் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு 1 crore கார்பஸ் இருந்தால் அது 6% இயர்லி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா 6 lakhs வரும். அது மந்த்லி 50,000 பாசிவ் இன்கம் கொடுக்கும். அந்த மாதிரி நடந்தா அப்போ நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது உங்கள் சாய்ஸ் தான், கம்பல்ஷன் இல்லை. இதுதான் ரியல் ரிட்டையர்மெண்ட் கேம். நெக்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் இயரில் எப்படி உங்கள் இன்கம்மை ட்ரிபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாப்டர் 2, இயர் 1, ஸ்கில் பில்டிங் ஃபேஸ். இந்த 7 year ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் பண்ணுற பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, அது உங்கள் ஸ்கில்ஸில் தான். மணி லாஸ் ஆகலாம், ஆனால் ஸ்கில் டெவலப் பண்ணினா அது லைஃப் டைம் இன்கம் ஜெனரேட் பண்ணும். எக்ஸாம்பிளாக ரமேஷை எடுத்துக்கலாம். ரமேஷ் ஒரு ஸ்மால் டவுனில் இருந்துக்கிட்டு மந்த்லி 12,000 வரை சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேவிங்ஸ் ஆல்மோஸ்ட் 0. ஒரு நாள் யூடியூப்பில் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்தாரு. அப்போ அவர் டிசைட் பண்ணார், என் இன்கம் ட்ரிபிள் பண்ண முடிஞ்சா என் லைஃப் டோட்டலாக மாறி போகும்னு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஈவினிங் டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க ஆரம்பித்தார். ஃப்ரீ கோர்சஸ் பார்த்தாரு, ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணார் அண்ட் ப்ராக்டிஸும் பண்ணார். முதல் 3 மாதத்தில் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணார். அதுக்கப்புறமா Fiverr, Upwork மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ஸ்மால் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தார். ஸ்டார்டிங்கில் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் தான், $50 to $100 மாதிரி. ஆனால் 1 year முடிவில் அவர் மந்த்லி இன்கம் 1 lakh கிராஸ் பண்ணிடுச்சு. இதுதான் ஸ்கில்லோட பவர். ஃபர்ஸ்ட் இயர் கோல்: உங்களோட இன்கம்மை மினிமம் 3 times இன்க்ரீஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 20,000 ஏர்ன் பண்ணினா இயர் எண்டில் 60,000 இருக்கணும்னு டார்கெட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. இது எல்லாமே ஹை இன்கம் ஸ்கில்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் க்ளோசிங், காப்பி ரைட்டிங், கோடிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் மாதிரி. அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதிலிருந்து ஒன்றை சூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான சிம்பிளான ஆக்ஷன் பிளான் சொல்கிறேன் கேளுங்க. டெய்லி 2 hours லேர்ன் பண்ணுங்க, ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணுங்க, 3 months ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்மால் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இன்கம்மை பில்ட் பண்ணுங்க. சாப்டர் 3, லைஃப் ஸ்டைல் ஃப்ரீஸ். நிறைய பேர் லைஃப்பில் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இன்கம் இன்க்ரீஸ் ஆன உடனே எக்ஸ்பென்சஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி ஹைக் கிடைச்சா நியூ ஃபோன் வாங்குவாங்க, செகண்ட் ஹைக் வந்தால் பைக் அப்கிரேட் பண்ணுவாங்க, தேர்ட் ஹைக் வந்தால் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் கடைசியாக மந்த் எண்டில் சொல்லுவாங்க சேவிங்கே பண்ண முடியலைன்னு. ஆனால் 7 yearsல ரிட்டையர் ஆகணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பவர்ஃபுல் ரூல்ஸ் என்னன்னா, லைஃப் ஸ்டைல் ஃப்ரீஸ். லைஃப் ஸ்டைல் ஃப்ரீஸ்னா என்ன? இன்கம் பெருசானாலும் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேமாக மெயின்டைன் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு மீராவை பார்ப்போம். மீரா ஒரு கிராஃபிக் டிசைனர். அவள் மந்த்லி 30,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்கம் 90,000 ஆயிடுச்சு. ஆனால் அவள் என்ன பண்ணினா? ஹவுஸ் மாற்றலை, சேம் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணினா, அன்னெசரி ஷாப்பிங் ஸ்டாப் பண்ணினா, வீக்கெண்ட் பார்ட்டிஸை கட் பண்ணினா. அண்ட் அதோட ரிசல்ட்டாக என்ன ஆச்சுன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஸ்டில் 25,000லேயே தான் இருந்தது. இன்கம் 90,000, சேவிங்ஸ் 65,000 எவ்ரி மந்த்.
அந்த 65,000 அவ எஸ்ஐபி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான். மந்த்லி பட்ஜெட் கிரியேட் பண்ணுங்க, எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் ஆப் யூஸ் பண்ணுங்க, salary வந்த உடனே ஆட்டோ இன்வெஸ்ட் செட் பண்ணுங்க அண்ட் இம்பல்ஸ் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணுங்க. சாப்டர் 4 மல்டிபிள் இன்கம் சோர்சஸ். ஒரு சிங்கிள் salary மேலே டிபெண்ட் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஒரு இன்கம் சோர்ஸ் ஸ்டாப் ஆனால் என்டையர் ஃபினான்ஷியல் பிளானும் கொலாப்ஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒன் இன்கம் அது ஜஸ்ட் சர்வைவலுக்கு தான். அதே மல்டிபிள் இன்கம்ஸ்னா அது ஃப்ரீடம்க்கு. எக்ஸாம்பிளாக ரோஹனை பார்ப்போம். ரோஹன் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர். salary மந்த்லி 55,000. அவர் வீக்கெண்டில் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணார், வெப்சைட் டெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தார் அண்ட் அதனால் அவருக்கு மந்த்லி 25,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே மெயின் salary 55,000, ஃப்ரீலான்ஸில் 40,000, யூடியூப் இன்கமில் 8,000, டோட்டல் மந்த்லி இன்கமாக 1 lakh ப்ளஸ் ஏர்ன் பண்ணார். பட் எக்ஸ்பென்சஸ் ஜஸ்ட் 35,000 தான். ஸோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 65,000 ப்ளஸ். இப்போ அவருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக மாறிடுச்சு. சைடு இன்கம் வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதை 100% இன்வெஸ்ட் பண்ணுங்க. சாப்டர் 5 ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷன். இப்போ உங்ககிட்ட குட் இன்கம் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? மணியை ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அர்ஜுன் மந்த்லி 90,000 இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஆர்இஐடிஸ் அண்ட் பாண்ட்ஸ்னு இந்த மாதிரியெல்லாம். அதனால காம்பவுண்டிங்கோட மேஜிக் இங்கே நடந்தது. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? 90,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணினா 3 இயர்ஸில் 40 to 45 lakhs கார்பஸ் பில்ட் ஆகும். அதுவே 5 இயர்ஸில் 80 to 90 lakhs பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ட்ரேடிங் அடிக்ஷன், லக்ஸுரி இஎம்ஐ ட்ராப் அண்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபுல் மணியை போடுறது. இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிட்டையர்மெண்ட் இன்ஜின். சாப்டர் 6 ஃபைனல் 2 இயர்ஸ் புஷ். 5 வருஷம் முடிவில் கார்பஸ் ஆல்மோஸ்ட் 1 crore நியர் வந்துடும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லான ஃபேஸ். இந்த ஸ்டேஜில் 2 காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஏர்லியாக குவிட் பண்ணிடுவாங்க ஆர் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நேஹா 5 இயர்ஸில் 90 lakhs கார்பஸ் பில் பண்ணினா. அவ ஸ்ட்ராட்டஜி 50% ஈக்விட்டி, 30% டெப்ட் ஃபண்ட்ஸ், 20% லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ 7 இயர்ஸ் முடிவில் 1.15 crores கார்பஸ் ரீச் பண்ணினா. 6% ஆனுவல் வித்ட்ராவல், அதாவது 6.9 lakhs per year. மந்த்லி பாசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா 57,500 ப்ளஸ். உங்கள் எக்ஸ்பென்சஸ் அதுக்குள்ளே இருந்தால் அஃபிஷியலாக நீங்கள் இதிலிருந்து ரிட்டையர் ஆகிடுங்க. சாப்டர் 7 டிசிப்ளின் வின்ஸ் த கேம். இந்த ஜேர்னியில் ஷார்ட்கட் இல்லை, மேஜிக் ஸ்டாக் டிப் இல்லை, ஓவர் நைட் மில்லியனர் ட்ரிக்கும் இல்லை. சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான், 3 growth ரூல்ஸ். அது என்னலான்னா, இன்கம்மை இயர்லி இன்க்ரீஸ் பண்ணுங்க, சேவிங்ஸை இயர்லி இன்க்ரீஸ் பண்ணுங்க அண்ட் அசட்ஸையும் இயர்லி இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 7 இயர்ஸ் ரொம்ப லாங் மாதிரி தெரியும், ஆனால் கம்பேர் பண்ணுங்க 40 இயர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் லைஃபை விட இது ரொம்பவே ஷார்ட். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டிசிப்ளின் போரிங்காக தெரியும், ஆனால் போரிங் திங்ஸ் தான் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் லக்ஸுரின்றது ஃபெராரி இல்லை, ரியல் லக்ஸுரினா ஃப்ரீடம். ஃப்ரெண்ட்ஸ், 7 இயர்ஸ்க்கு அப்புறமா 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு ரிக்ரெட் பண்ணுறவங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, தேங்க் காட் நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு ஸ்மைல் பண்ணுறவங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட, நீங்கள் ஒரு வாட்சரா இல்லை டூயரா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் பண்ணுங்க பை டுடே இட்செல்ஃப். பிகாஸ் ஃப்ரீடம் வெயிட் பண்ணுறது ஆக்ஷனுக்கு தான்.